ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 148 பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இந்த எபிசோடோட ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீரீஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எபிசோட் போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் எபிசோடு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு மேலே எபிசோடு வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதையும் மீறி வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக போடுறேன். இதுக்கு மேலே ஆன்கோயிங் அனிமே சீரிஸ் போடுறதுக்கு எதுவுமே தடையாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆன்கோயிங் சீரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வேறு அனிமே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஏற்கனவே நிறைய பேர் போட்டுட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை போய் பாருங்கள். அண்டு ஏகப்பட்ட சீரிஸ் போட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும்ல. நான் புது சீரிஸ் எதை போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை போட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன். அதனால் வேறு சீரிஸ் ஏதாவது நல்ல சீரியஸாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை போடுறேன். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வேல் ஐலாண்ட் இருந்ததை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கானை அவனோட அப்பா கை விட்டுட்டு போயிருப்பாரு அப்படின்னு ஆண்ட் மீட்டோ தான் நம்ம கானுக்கு சொல்லி வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம கானு என்னையே விட்டுட்டு போயிருக்காருன்னா அவருக்கு அந்த ஹண்டர் வேலையை எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஹண்டர் ஆகியதை தீர்வேன் அப்படின்னு நம்ம கானை அந்த இடத்துல இருந்து அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிருப்பான். ஸோ முதல்ல நம்ம பார்த்தது கானை இந்த இடத்துல தான் பார்த்துருப்பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துலேயே பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக அவள் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ என்ன ஆனாலுமே சரி தன்னோட அப்பாவை இவன் பார்த்ததே தீரணும் அப்படின்னு முடிவாடுறப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மிட்டோ கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் எனக்கு தேவையான விஷயத்த நான் தேடி போகிறேன். நான் ஒரு விஷயத்த வாண்டடாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பாப்புல. பட் தெளிவாக அது என்னென்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. கான், நீ ஒரு ஹண்டர் தானே, முடிஞ்ச என்னை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கிற கான் கிழுவா அழுக்க கூட தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அன்னைக்கு ராத்திரி அவள் தன்னோட அப்பா சொன்னது எல்லாமே கனவுல நினச்சி பார்த்துட்டு அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் இவன் அந்த மரம் ஏறல அப்படின்னு முடிவு எடுக்கிறானா. அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். அண்ட் அடுத்த நாள் காலையில் மரம் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த மரத்தோட வேரையை பார்க்குறதுக்கு எப்படியோ ஒரு டவுனோட சைஸ் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே துடிப்போட முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் ரொம்பவே சுறுசுறுப்பாக முன்னாடி போய்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட பயணத்தை எப்படி ஆரம்பிச்சா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவன் ஹண்டர் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணது, தனக்கான ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் எப்படி மற்றவங்களை ஜெயித்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்டரை கூட சண்டை போட்டது, நம்ம கிலுவாவை காப்பாற்றுறதுக்காக அவனோட கதவை திறந்துட்டு போனது, அது எல்லாமே அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் போக போக எப்படியோ விங்கிக்கிட்ட அவன் நென்னை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டது. அப்புறம் க்ரோலோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவன் ஒருத்த சண்டை போட்டு நின்றுனது. ஸோ இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா கிரீட் ஐலாண்டில் அவன் நிறைய பேர்த்து கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அதில் ஒரு வின்னர் ஆனது, அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே எப்படியாவது ஆண்ட்டை கொல்றதுக்காக அவன் அதுக்கடுத்த ட்ரைனிங்கில் இருந்து நம்ம நக்கல் கூட சண்டை போட்டது, இப்போ அவன் செத்து உயிர் பொழைச்ச முதற்கொண்டு ஜிங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான்னா அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து மரத்து மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம கானு. இங்கே பாருப்பா, உன்னை மாதிரி சின்ன பசங்களாம் மரத்து மேலே ஏற முடியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வேளை உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாஸ் இருந்தால் நான் இன்னும் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ தன்னோட எக்ஸ்ட்ரா பாஸ் ஹண்டர் லைசன்ஸ் எடுத்து காட்டுறான் பாருங்க. என்னது, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஹண்டர் லைசன்ஸா? சரி, என்னை மனுஷரு, நான் இந்த லெட்டரில் மட்டும் சைன் போடுங்க. ஏன்னா இந்த லெட்டரில் நீங்கள் மரம் ஏறி கீழே வந்து செத்தாலுமே எங்களுக்கு பொறுப்பில் அப்படின்னு தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் தான். பிரசிடென்ட்டே வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் இதை தான் கொடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் கையில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தியா, நான் கொடுத்த பிரேஸ்லெட்டில் அந்த பட்டனை நீ அமுக்குனா எங்களோட ரெக்கவரி டீம் வந்து உன்னை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ எதுக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. சரி அப்படின்னா நானே இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் அப்படியே கீழே குதிக்கிறான். ஐயோ, பையன் கீழே குதிச்சுட்டான், யாராவது காப்பாற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே பார்க்கும்போதே மிஸ்டர், நான் இங்கே இருக்கிற மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிறான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பீதி ஆயிடுச்சு. ஸோ கானமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்கிறான். அவன் அங்கேருந்து பார்க்கும்போது சும்மா அற்புதமாக இருக்குது. அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு குட்டியாக தெரியுது. ஏன்னா இந்த மரம் அவ்வளவுக்கு பெருசாக இருக்குது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்கிறான். அட்டிங்கப்பா, இந்த மரம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குதா? இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட சக்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்து என் பாடிக்குள்ளே ஒருங்கிணைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மரத்தோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே நல்லா மேலே போய்கிட்டு இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என் உடம்புல இருக்கிற எல்லாமே இதோட கம்பைன் ஆன மாதிரி தான் இருக்குது. என்ன ஆனாலுமே சரி, நான் அந்த மரம் ஏறியதை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் கொஞ்சம் கொஞ்சமாக எலி விடுற மாதிரி அந்த மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து எப்படி அந்த மரத்தை ஏறுவான்னு அவனுக்கு கொஞ்சம் கூட நினைவே இல்லை. அண்ட் அவனுமே மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மரம் ஏற முடியாமல் அந்த இடத்துல தவிச்சிக்கிட்டு இருக்கிறானா. ஸோ அவனையுமே பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை அமுக்கி விட்டுட்டு அவனை காப்பாற்றிட்டான். ஸோ ரெக்கவரி டீம் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி கூட்டிகிட்டு
அவனை கீழே போயிட்டாங்க. இவன் மட்டும் நல்லா தெம்பா மரம் ஏறிக்கிட்டே இருக்கிறான். கஷ்டப்பட்டு இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்தோட உச்சி அவனால பார்க்க முடியுது. பட் அவனுக்கு இந்த மரத்தோட உச்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. என்னடா இது? இந்த வேர்ல்டு ட்ரீயோட மரத்தோட உச்சி இந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட உச்சியிலுமே பார்த்தீங்கன்னா ஏற ட்ரை பண்றான். ஸோ ஒரு வழியா ஏறிட்டான். ஏறி அங்கே மேலே பார்த்ததே தெரியுது. வித்தியாசமான பறவைகள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாமே வெறும் பறவைகள் குஞ்சுகள் கிடையாது. குஞ்சே இவ்வளோ பெருசு இருக்குதுன்னா அப்போ அதோட பெரிய வெர்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா குவாக் குவாக் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குதா? என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ இவ்வளோ வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிங் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அவரோட ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டு. நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கானா. ஸோ இந்தா எப்படியோ அங்கேருந்து வரத்துக்கு டயர்டாக இருக்கும். இந்த ஆப்பிள் சாப்பிட்டு அப்படின்னு தூக்கி போடுறாப்புல. சரி அப்படின்னா செக் பாயிண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் அப்படின்னு ஒரு ஹிண்ட் இருக்கும்ல. அது வந்து நீ எவ்வளோ தூரத்தில் மேலே வந்த அப்படின்னு நம்ம கிங் கேட்கும்போதே நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ 20 நிமிஷமா? பரவாயில்ல. ஒரு பிகினரா நீ இந்த அளவுக்கு இதை சீக்கிரமா ஏறிட்ட. எந்த ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாப்லையா. நம்ம கானுமே அவங்க அப்பா கொடுத்த ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த வேர்ல்டு ட்ரீலேருந்து நம்ம இந்த உலகத்தை பார்த்தா எவ்வளோ சின்னதாக தெரியுதுல அப்படின்னு இங்கே ஜிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆக்சுவலி ஜிங் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும். உங்களுக்கு என்னதான் முக்கியமாக வேணும்? நீங்கள் எதை தேடி இப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கான் கேட்கும்போது நீ என்ன கேட்குற எனக்கு எதுவுமே தெரியவா புரியலையே அப்படிங்கும்போது ஓ நீ அதை கேட்குறியா? நான் என்ன என்கிட்ட இல்லையோ அதை தேடி நான் போகிறேன். அதுதான் என்னோட பயனும் கூட. அது கிடைக்கிறது தான் என்னோட ரிசல்ட்டும் கூட அப்படின்னு நம்ம கிங் சொல்கிறாப்புல. நீங்கள் சொல்கிறது எனக்கு தெளிவாக புரியலையே அப்படிங்கும்போதே சிம்பிளாக சொல்லப்போனால் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுறது இருக்குது. அது என்னோட பர்சனல் கிடையாது. பட் நான் என்னோட ஜேர்னியை ஃபன் ஆக்கிறதுக்காக சில விஷயங்களை நானே சீக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக தான் நான் ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணினேன். எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்பவே ஆசை. அங்கே பணக்காரங்களை மட்டும்தான் புதைக்கிறதுக்கான ஒரு சட்டம் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு உள்ளே போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை ஆராய்ந்து பார்க்கறதுக்காகவே நான் ரொம்பவே ஆசைப்பட்டேனா. ஸோ ஆனால் அதுக்கு சாதாரண மக்கள் எல்லாம் உள்ளே போகவே கூடாது. அதுக்காக தான் நான் ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஹண்டர் ஆகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஹண்டர் ஆனதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் பிடிச்சேன். அண்ட் அவங்களும் சாதாரணமான ஆளுலாம் கிடையாது. நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சேன்னு சொன்னேன்ல. அவங்க ஒரு பணம் அந்த மாதிரி ஆசை இல்லாமல் என் கூட உண்மையாக அந்த சீக்ரெட்டை பாதுகாக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஆர்வத்தோட என் கூட வந்து சேர்ந்தவங்க தான் நிறைய பேர். அந்த மாதிரி ஆளுங்களை நான் சேர்த்துக்கிட்டு தான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நான் போனேன். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என் கூட ஒத்துழைச்சதுக்கு காரணம் தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹண்டர் ஆகிறதுக்கு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போனதுக்கு எனக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? ஸோ உனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருச்சா இல்லையா? இன்னும் நான் உனக்கு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு கான் சொல்கிறான். சரி நான் தெளிவாக சொல்கிறேன் பாரு. நாங்கள் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எங்களால் முடிஞ்ச நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணோம். பட் என்ன ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்குமே பணம் ஒரு தட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. அவங்களால முடிஞ்சது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க டீமில் இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. ஏதாவது ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இருந்தா நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்த கிட்ட போய் அடைஞ்சதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்படவே இல்லை. என் டீம்மேட்ஸோட கண்ணில் இருந்த சந்தோஷத்தை தான் நான் பார்த்தேன். உனக்கு அது என்னன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சுல கானா அப்படின்னு இங்கே கிங் சொல்கிறாப்புல. ஸோ கானுக்கும் இப்போ தான் புரியுது. ஏன்னா ஒரு விஷயத்த அடையிறதுக்காக அவன் போகிற வழியில் சில பேர் நிறைய கிடைப்பாங்கல்ல சொந்தங்கள் அப்படின்னு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஜெம் ஸ்டோன் மாதிரி. ஸோ அதை தான் நம்ம கான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். ஒரு விஷயத்த அடையிறதுக்கு முன்னாடி உனக்கு வழிபோக்கர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்கல்ல. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி கான் நான் கூட இன்னொரு விஷயம் கேட்கணும். நீ இப்போ ஏறி வந்தியே இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஏன் இப்படி கேட்குறீங்க? இதுதான் வேர்ல்டு ட்ரீயாச்சு அப்படிங்கிறாங்க. சரி இந்த வேர்ல்டு ட்ரீயை கீழே மனுஷங்களாரும் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த உலகத்திலே இதுதான் பெரிய ட்ரீயை கிட்டத்தட்ட 1786 மீட்டர் இருக்குது. அதனால தான் இது வந்து வேர்ல்டு ட்ரீ அப்படிங்கிறாங்க அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லட்டா, இது அதோட நியூட்ரியன்ஸை முழுசாக எடுக்க முடியாமல் அறகுறைய வளர்ந்த மரம்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்கிறாப்புல. கானுக்கு செம ஆச்சரியம். என்னது அறகுறைய வளர்ந்த மரமா? 1784 மீட்டர் இருக்கிற இந்த மரம் அறகுறைய வளர்ந்ததா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரியாக சொல்லப்போனால் ஒரு மரத்தால் அந்த இடத்துல இருந்து நியூட்ரியன்ஸை எடுக்க முடியாத ஒரே காரணத்தினால தான் இந்த மரம் இவ்வளவு தான் வளர முடிஞ்சது. அண்ட் சொல்லப்போனால் இந்த மரம் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உலகத்தில் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது கான். அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது நீ வேர்ல்டு மேப்னு சொல்லிட்டு உலகத்தில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அது மட்டுமே உனக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ சண்டை போட்டில, அதாவது நெட்டரோ அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேமரா ஆட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சண்டை போட்டிங்களா, அது எல்லாமே இந்த உலகத்துலேருந்து அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த அப்பாற்பட்ட விஷயங்களை நீ ஆராயணும்னா உனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. நான் சொல்கிறது உண்மைதான் கான். ஏன்னா இப்போ நாம் இருக்கிற இடத்த விட ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட மிருகங்கள் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டதாக ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட மெயின் குறிக்கோள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் ஹண்டராக ஆனேன்.
ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு ஆத்தரைசேஷன், யாராவது ஒருத்தங்க உனக்கு ஏதாவது ஒரு ஆத்தரைஸ் பண்ணணும். அடுத்ததா பெர்மிஷன், யாராவது உனக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன், அடுத்து கான்ட்ராக்ட். ஸோ இது எல்லாமே 4 இருந்தா தான் உனக்கான அந்த ஜேர்னி வந்து ஆரம்பிக்கும். சொல்லப்போனா நீயும் என்ன மாரி ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிற மாரி இருந்தா, அந்த ஜேர்னில வர ரிசல்ட்ட நீ என்னைக்குமே எடுத்துக்க கூடாது. அந்த ஜேர்னிலருந்து வர சைடு ரிசல்ட்ட நீ கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா, நீ ஒரு விஷயத்த அடைய போகும்போது, அந்த விஷயத்த அடைய போறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் பாத்தியா? அதுதான் உனக்கு ரொம்பவே கிடைக்க வேண்டிய விஷயம். அத முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. அண்ட் இப்படித்தான் நீ நெறைய விஷயங்கள என்டர்டெயின் பண்ணி உனக்கான நாலேட்ஜ நீ வளர்த்துக்கணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஃபன் மாரி தான். ஸோ அத எனக்கு பிடிச்ச மாரி நான் எடுத்துக்கிட்டனால தான் எனக்கு இந்த மாரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இங்க ஏற்கனவே சொன்ன மாரி அப்பாற்பட்ட விஷயம் சொல்லியிருப்பார்ல, அந்த அப்பாற்பட்ட விஷயம் இப்ப தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பறவை குஞ்சுகள் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குது. ஆனா அந்த பெரிய பறவை ஒரு திமிங்கலத்த எடுத்துட்டு வந்து பறவைகள் கூட்டிட்டு இருக்குது. ஸோ இப்ப தான் இவனுக்கு எல்லாமே புரிய வருது. அண்ட் கைட் எப்பயாவது உங்க அப்பாவ சந்திச்சனா இந்த ஹண்டர் லைசென்ஸ அவர்கிட்டயே குடுத்துரு அப்படின்னு குடுத்துருப்பாப்ல. ஸோ அந்த லைசென்ஸ் இப்ப நம்ம கான் குடுத்துட்டான். அட ஆமால்ல, என் ஹண்டர் லைசென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைசென்ஸே பார்க்குறாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பாவும் மகனும் 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்கல்ல. இங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு நடந்த தழும்பு இன்னும் என்னோட ஷோல்டர்லயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள இவங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு வழியா இத்தன வருஷமா அவன் கஷ்டப்பட்டதுக்கு அப்பாவும் புள்ளையும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரே நைட்ல ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, இப்படி ஒரு நைட்டு போய்க்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த நாள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கானோட புதுசா ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம கான் வந்து மெயில் பண்றான். ஸோ அவனோட இன்னொரு தொடக்கம் இப்ப ஆரம்பிக்கிற மாரி இருக்குது. அண்ட் அடுத்த நாள் வேலை ஐலாண்டுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் போகுது. அதாவது ஒரு போஸ்ட்மேன் கிட்ட இருந்து மெயில் வருது. என்னன்னா, கான் அவனோட புது பயணத்த தொடர போறான் அப்படின்னு. ஸோ ஆண்ட் பின்டோ இத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அதே சமயத்தில நம்ம மொரால், க்னோவ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, பெட் வச்சிருப்பாங்க. ஏன்னா, யார் இந்த இடத்துல கேமரான்ட்ட கொல்லுவாங்க அப்படின்னு இவங்க ஏற்கனவே பெட் வச்சிருப்பாங்கல்ல. அதில வந்து மொரால் ஜெயிச்சிருப்பாப்ல. ஸோ இவங்க 2 பேருமே பெட் கட்டி அந்த பணத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பணத்துக்கு நல்ல காஸ்ட்லியான சரக்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றது? சும்மா குடிக்க வேண்டியதுதான். ஸோ அதில 2 பேருமே ஒரு ஸ்காட்ச் எடுத்ததுக்கப்புறம் நெட்டரோவுக்கு அந்த ஃபுல் பாட்டிலையும் குடுத்துட்டாங்க. எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ எல்லாத்துக்குமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்கான். பாமு, இகால்கோ அண்ட் அங்க இருக்கிற ஷூட்டுக்கு, நக்கலுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அண்ட் இங்க லியோரியுமே பார்த்தீங்கன்னா, அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம குரோபிகோ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குரோபிகா அங்க இருக்கிற எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணாம இருக்கிறான். அதுக்கு காரணம் அவன் வித்தியாசமான ஒரு மிஷன்ல இங்க ஆரம்பிச்சு விட்டுருக்கான். தன்னோட குருட்டா கிளான்ல இருக்கிற எல்லாத்தோட கண்ணையுமே பார்த்தீங்கன்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவன் அந்த கண்ண எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே இங்க நம்ம பட்லர்ஸ காட்டுனா, அங்க இருக்கிற கெனரி அப்புறம் அமனி 2 பேருமே கோட்டாவோட சமாதியில வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, கோட்டா வந்துட்டான். இவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. அமனியெல்லாம் வாய பொளந்துட்டா. "ஏய் இங்க பாரு, நம்ம கோட்டா இன்னும் உயிரோட தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் தர மாரி, ஸோ ஹண்டர் எக்ஸாம்ல இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு நரி வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கோட்டாவா கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். அதுதான் இப்போ கோட்டாவா இங்கேயும் நடிக்க போகுது. அதனால கோட்டா செத்துட்டான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதா. ஸோ ஏற்கனவே நம்ம கில்லுவா உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு அப்படின்னு மத்தவங்ககிட்ட கேட்டிருப்பான். அந்த உதவினால தான் இப்போ இவங்க வந்து இவங்களுக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஈஸ்ட் கோட்ரிய காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டனலுக்குள்ள ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஏரியா டிய காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் கேமரா அண்ட் கிங்கான மெர்ரியம் அப்புறம் கொமுகி 2 பேருமே அதே இடத்துல தான் மயக்கம் போட்டு செத்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களுமே அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷமான முடிவு தான். அப்படியே நம்ம கானியை காட்டுறாங்க. ஏன்னா கான் ரொம்பவே சந்தோஷமா கைட்டோட தான் இருக்கிறான். தன்னோட அப்பா சொன்னதை இவன் மனசுலயே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு விஷயத்தை அடைய போறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கிடைக்கும்ல, அதுதான் உனக்கானது. உன் ஜேர்னியில கிடைக்கிறது நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில சீரியஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. அண்ட் உன்னோட பயணத்தை நீ இனிதே தொடரு அப்படின்னு இங்க கிங் சொல்றாப்ல. கான் அவனோட பயணத்தை தொடர்றான். அதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதே.